திருச்செந்தூரில் முருகப்பெருமானுடைய மன வருத்தத்தை சிவபெருமான் போக்கிய அருளிய கதை தெரியுமா? காசநோயால் அவதியுற்று கொண்டிருந்த ஆதிசங்கரர் சிவபெருமானுடைய அறிவுறுத்தலின்படி திருச்செந்தூருக்கு போறார். முருகனை பாடி நோய் நீங்குவதற்காக போறார். முருகன் முன்னாடி நிற்கிறார். கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்க்குறார் முருகனை. அப்பனை பாடிய வாயால் இந்த சுப்பனை பாடுவதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறார். இது மிகப்பெரிய மன வருத்தத்தை முருகனுக்கு ஏற்படுத்துது. எல்லோரும் பிள்ளை வரம் வேண்டி சிவனிடம் வரம் கேட்பார்கள். ஆனால் சிவபெருமானே வரமாக வேண்டி பெற்ற பிள்ளை அல்லவா முருகப்பெருமான். அவனுடைய வருத்தத்தை அப்பனால் தாங்க முடியுமா? உடனே சிவபெருமான் ஆதிசங்கரர் முன்னாடி போறார். ஆதிசங்கரா, நீ அங்கே செல், அங்கே நின்று கண்களை மூடிக்கொண்டு என்னை தியானி, பின்பு கண்ணை திறந்து பார், அங்கே நிற்பது யார் என்று தெரியும்னு சொல்றார். உடனே ஆதிசங்கரர் அங்கே போறார். முருகன் முன்னாடி நிற்கிறார். கண்களை மூடிக்கொள்கிறார். சிவபெருமானை தியானிக்கிறார். பின் கண்ணை திறந்து பார்த்தவுடன் ஜடாமுடியோடு அங்கே சிவபெருமான் காட்சி கொடுக்கின்றார். பின்புதான் ஆதிசங்கருக்கு புரிகிறது சிவனும் முருகனும் ஒன்றே என்று. உடனே சுப்பிரமணிய புஜங்கம் பாடி தன் காச நோயிலிருந்து